வணக்கம். நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து பேசுறோம். இன்னைக்கு எதை பத்தி பார்ப்போம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டா ஒரு நியூஸ் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு. இந்த செங்கோட்டையனோட விஷயம்தான் இது. யாருக்கு ஜாதகம் யாருக்கு பாதகம் அப்படின்றத பத்தி நம்ம அப்புறம் யோசிப்போம். இப்போ செங்கோட்டையன் வந்து தனது ஆதரவாளர்களோட கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு மீட்டிங்ல இருக்கிறதா சொல்லப்படுகிறது. செய்தியாளர்கள் அவர்கிட்ட கேட்ட கேள்விக்கு அவர் செப்டம்பர் 5ஆம் தேதி வரையும் எல்லாரும் காத்திருக்கணும், செப்டம்பர் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச போகிறேன் அப்படின்னு ஒரு பிரஸ் மீட் கொடுத்துட்டு இப்போ அவங்க ஆதரவாளர்களோட மீட்டிங்ல இருக்காரு. இந்த மாதிரியான ஒரு செய்தி வந்தது அதிமுகவுக்கு பாதகமா அமையுமா இல்ல ஜாதகமா அமையுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு பாதகமோ ஜாதகமோ கிடையாது. இது ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு ஜாதகமா பாதகமா அப்படின்றதுதான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, செப்டம்பர் 5ஆம் தேதி அப்படின்னு. ஆனா எனக்கு தெரியாது, இதற்கு முன்னாடியே வந்து அவினாசி அத்திக்கடவு அவினாசி திட்டத்துல அம்மாவோட படங்கள் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய அதிருப்தியில இருந்தாரு எடப்பாடியார் மேல. அப்போ செய்தியாளர்கள் கேட்கும் போது எல்லாமே அது ஒரு மாதிரி சொல்லி சமாளிச்சிட்டாரு. இப்போ திருப்பியும் இந்த பிரச்சனைய கொண்டு வர்றாரு அப்படின்னா அவரோட மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கும். ஐயா ஓபிஎஸ் வந்து தர்ம யுத்தம் எடுத்தாரு இல்லைங்களா, அது மாதிரி இவர் ஒரு ஏதாவது தர்ம யுத்தம் செய்வாரா, இல்ல கட்சியில ஓரம் கட்டப்படுறதுனால இவர் வேற ஒரு கட்சிக்கோ இல்ல வேற ஒரு ஓபிஎஸ் பக்கமோ இல்ல டிடிவி தினகரன் பக்கமோ இல்ல அம்மா சின்னம்மா சசிகலாவை கட்சியில சேர்க்கணும்னோ என்ன சொல்ல போறாருன்னு இது யாருக்கும் தெரியாது. ஆனா எடப்பாடியாருக்கு வயத்தில் புளிய கரித்த விஷயமாக இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கும். அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ என்டிஏ கூட்டணி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இப்ப பாஜகவும் அதிமுகவும் ஒரு கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணிக்குள்ளேயே வந்து கூட்டணியில இருக்கக்கூடிய ஒரு கட்சியிலேயே வந்து இவ்வளவு ப்ராப்ளங்கள். அது எதனால, அந்த ஒருத்தர்னால அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. அது யாருன்றது உங்களுக்கே தெரியும். இப்ப ஐயா எடப்பாடியார் வந்து இப்போ ஃபுல்லா சுற்றுப்பயணத்துல இருக்காரு. அவர் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு ஊருக்கு சென்னைக்கு எப்போ போறாரோ அப்ப போனதுக்கு அப்புறம் இதை பத்தி யாரெல்லாம் பேசுவாங்க. முன்கூட்டியே அவருக்கு செய்திகள் வந்திருக்கும், இந்த மாதிரி செங்கோட்டையன் வந்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் அப்படின்னு சொல்லி. சோ அதை கண்டிச்சு இவர் எதுவும் சொல்றாரா, இல்ல திரைமறைவுல இவருக்கு சம்பந்தப்பட்டவர்கள் அங்க போய் பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா? இப்ப அவரோட வந்து ஒரு எம்எல்ஏவும் இருக்காங்க, நிறைய மாவட்ட இப்ப அதிகாரத்துல இருக்கிறவங்க, அதாவது ஏடிஎம்கே அந்த கட்சியோட போஸ்டிங்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இப்போ செங்கோட்டையன் வீட்டுல வந்து முகாமிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுது அப்படின்றத செப்டம்பர் 5 வரை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது ஐயாவுக்கு, அதாவது ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எந்த வகையில உதவும் அப்படின்றது 100% வந்து அவருக்கு எதிராகத்தான் இந்த கூட்டமும் செப்டம்பர் 5ஆம் தேதி செங்கோட்டையன் சொல்ல போற செய்திகளும் அமையும் என்பது நம்மளோட கருத்து. அதாவது இவ்வளவு நாட்களாக அரசியல், அதாவது தமிழக அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ அதனால எதிராகத்தான் இருக்கும். ஆனா எதிராக இருந்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக செங்கோட்டையனோட முடிவு என்னவா இருக்கும், அடுத்து அவருடைய அரசியல் பயணம் எதை நோக்கி இருக்கும் அப்படின்றத பத்தி நம்ம செப்டம்பர் 5ஆம் தேதி வெயிட் பண்ணி தெரிஞ்சுக்குவோம். நன்றி, வணக்கம்.